அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தேகத்துவ முஸ்லிம் ஜமாத் அமைப்பின் மாநில தலைவர் திரு அப்துல்லா இணைந்திருக்கிறார். அவரோடு அந்த அமைப்பினரால் சமீபத்தில் நடத்தப்பட்ட கல்வி எழுச்சி மாநாடு, அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாம் அப்துல்லாவிடம் நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய அமைப்பால் சமீபத்தில் நடத்தப்பட்ட இந்த கல்வி எழுச்சி மாநாடு, கல்வி எழுச்சி மாநாட்டிற்கான நோக்கம் என்ன? அதில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க, அது குறித்து சொல்லுங்கள் அப்துல்லா. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்துடைய மாநில தலைமையின் சார்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் எஸ்எஸ் மகாலில் கல்வி எழுச்சி மாநாடு நடத்தியிருந்தோம். அந்த மாநாட்டுடைய முக்கியமான நோக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் போன்ற விவகாரங்களில் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது தான். அப்போ இந்த சமூகத்தை முன்னேற்றணும், அவங்கள கல்வி ரீதியாக அவங்கள படிப்பின் மூலியமாக முன்னிலை கொண்டு வரணும். அரசியலாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், அவர்கள் முன்னிலையில் வரணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் அந்த மாநாடு கூட்டப்பட்டுச்சு. கூட்டப்பட்டதுடைய நோக்கத்தினுடைய அவங்களுடைய முக்கிய ஸ்லோகமே, இது கூடி கலைகிற கூட்டம் இல்லை, சமுதாயத்துக்கு வித்திடுகிற ஒரு விதையாக இந்த மாநாடு இருக்கணும். அடுத்து ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய நிலையை நோக்கி, அதிகார நிலையை நோக்கி, அரசியல் நிலையை நோக்கி, படிப்பினுடைய உயர்ந்த நிலையை நோக்கி போகணும் அப்படின்றதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் ஒரு 5 முக்கிய தீர்மானங்களை தமிழக அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி கோரிக்கையை முன்னிறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டை 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தணும் அப்படின்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர்றோன்னு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆட்சிக்கு 2 ஆண்டு காலம் தாண்டிடுச்சு. இன்னும் அந்த வாக்குறுதி சம்பந்தமாக எதுவும் பரிசீலிக்கப்படலைன்றதுக்காக மீண்டும் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்தும் விதமாக அந்த தீர்மானத்தை பிரதானமாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய கோரிக்கையாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே 3.5% இஸ்லாமியில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக அடிப்படையில் வேலை வாய்ப்புகளில், அரசாங்கத்தில், அரசியலில் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தும் சரியாக ஃபாலோ செய்யப்படுகிறதா, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்றத நிரப்பப்படுகிற இடஒதுக்கீடு சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, நடைமுறைப்படுத்தப்படுகிற கேள்வி இருக்கு. அந்த கேள்வி இருக்குது. அந்த 3.5% இடஒதுக்கீடை முழுமையாக நிறைவேற்றுறாங்களா, அது கல்வியில், வேலை வாய்ப்புகளில் கிடச்சிக்கிட்டு இருக்குதா, எவ்வளோ நிரப்பப்பட்டிருக்கு, எவ்வளோ நிரப்பப்படாமல் இருக்குன்றத வெள்ளை அறிக்கையாக அரசாங்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே போல் தனியார் உடைமையாக இருந்த இஸ்லாமியருடைய சிறுபான்மை மக்களுக்காக பெரும் செல்வந்தர்கள் கல்வி கூடங்களாக ஒரு தீர்மானமாக கூட நம்ம யோசிக்கலாம். திரு அப்துல்லா, நீங்கள் இப்போ இந்த முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் சந்தேகங்கள் இருக்கா, இல்லை நடைமுறைப்படுத்தப்படாமல் தான் இருக்கா? நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதா அப்படின்ற நோக்கம் எதுக்குன்னா, எங்கள் சமுதாயத்துடைய கல்வி நிலையை உயர்த்துறதுக்காக. நம்ம இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அரசாங்கம் கொடுக்கப்படுற இடஒதுக்கீட்டில் நம்ம மக்கள் போகிறதுக்கு நம்ம தடையாக இருக்கிறோமா, அல்லது உண்மையிலே அவங்க நம்மளை உள்ளே எடுக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வெள்ளை அறிக்கையாக கொடுத்தா இவ்வளோ சீட்டு உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ கொடுத்துருக்குறோம், ஆனால் உங்கள் சமுதாயம் இன்னும் படித்து அந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கல்வியினுடைய நிலையை உயர்த்துறதுக்காகத்தான். ஆர்டியில் போட்டாலே வந்துருமே உங்களுக்கு. ஆர்டி அதை அரசியல் மாநாடு வெள்ளை அறிக்கை கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அது நான் இதுக்காக சொல்ல, நீங்கள் அந்த தகவல் கேட்குறேன், நீங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. அவன் நிரப்பப்படாமல் இருக்குன்றத ஆர்டிஐயில் போடும்போது கூட அரசாங்கம் அந்த சொல்லக்கூடிய தகவல்களில் ஒரு முன்ன பின்ன அதிகாரிகள் ஏதாவது தவறு செஞ்சாங்க கூட அரசாங்கம் வெள்ளை அறிக்கையாக வெளியிடுற ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ தவறு செய்ய முடியாது அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை தெளிவுபடுத்த சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து 3வது முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய சமுதாயத்துடைய செல்வந்தர்கள் மூலியமாக வழங்கப்பட்டு கல்லூரிகளாக, பள்ளிக்கூடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் இன்னும் அது சரியாக பராமரிக்கப்படாமல் அரசுடைமை ஆக்கப்பட்டதும் இருக்குது. தனியார் உடைமையாக இருந்து அரசனுடைய உதவியின் பேரில் கல்வி உதவி வாங்கி அந்த ஸ்கூலை நடத்தக்கூடிய இடமும் இருக்குது. இதை போதுமான அளவுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்களோ, அவங்க அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னால், அது போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் சிதிலமடைஞ்சு பராமரிக்கப்படாமல், அப்படியான சென்னையிலையும் சில உருது ஸ்கூல், அதே மாதிரி அரசுடைமை ஆக்கப்பட்ட பள்ளி தமிழக அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இருக்குது. அப்போ இதில் அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி நிரப்பப்படாத ஆசிரியர்களை நிரப்பப்படணும்,
அதே போல் அந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் தரம் உயர்த்தணும், ஆசிரியர்கள் வந்து நல்ல தரமானவர்களை போடணுன்ற கோரிக்கையை 3வதாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய சிறுபான்மை நலத்துறையின் வழியாக தனிநபர் கடன், கல்வி கடன், சுய உதவி கடன், தொழில் கடன், இப்படி நிறைய கடனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியோட சேர்த்து கட்டணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இஸ்லாமிய மக்களை பொறுத்தளவுக்கு வட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம், வட்டி வாங்கக்கூடாது, வட்டியும் கொடுக்க கூடாதுன்ற தடை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறதுனால அரசாங்கம் அந்த கடன்களை வட்டி இல்லாத கடனாக மாற்றி கொடுத்தாங்கன்னா எங்கள் சமுதாயத்தவர்களும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பிரதானமான ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து 5வதாக வச்சிருக்கிற கோரிக்கை, தமிழக அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்படுகிற ஆணையங்கள், அதே போல் உயர்மட்ட குழுக்கள், இந்த குழுக்களிலும் இஸ்லாமியர்கள் போதுமான பிரதிநிதித்துவத்தோடு இடம்பெறணும். அப்படி இடம்பெற்றால் சமூக நீதி பாதுகாக்கப்படும். எங்களுடைய கோரிக்கை எங்கள் சமுதாயத்துடைய நிலைகளை எடுத்து தெளிவாக சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்குன்ற அடிப்படையில் அதில் அரசாங்கம் தலையிட்டு உறுதி செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கை 5 பிரதானமான கோரிக்கையை மாநாட்டுடைய தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஸோ இதுதான் மாநாட்டிற்கான நோக்கம், முக்கியமான நோக்கம். இது தொடர்பாக உங்களை போன்று நிறைய இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே இதே கோரிக்கைகளை முன்னதாக நிறைய முறை முன் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த கோரிக்கைகள் 2025 தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம். தமிழகத்தில் ஒரு ஒரு சிறுபான்மையர் வலுவான வாக்கு வங்கி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகம், நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான், இதை மிகைப்படுத்தப்பட்ட கோரிக்கைகள் அல்ல இது. ஆனால் இன்னும் முழு செயல்வடிவம் பெறாமல் இருப்பதற்கான காரணமாக என்ன யோசிக்கிறீங்க அப்துல்லா? காரணமாக கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்க நிலையில் தான் நம்ம சிறுபான்மையர் இருக்குன்ற இடம் இருக்கு இல்லையா? அதுக்காக நான் கேட்குறேன். கரெக்டு தான். நீங்கள் கேட்க 21 கூட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூட இந்த திமுக அரசு இதெல்லாம் செய்யுதுன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலன்னு சொன்னீங்க. இந்த ஆட்சி முடிய போகுது, ஆமாம், இன்னும் அது வந்து நடைமுறைப்படுத்தலன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து திமுக மீது அதிக பற்று உள்ளவங்க, அதாவது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவங்க. அப்போ எப்படி இவங்க வந்து பிஜேபியின் பக்கம் போக மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிலை ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை விட்டார் வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களா, அல்லது இவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை என்பதற்காக நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு காலத்துக்கு நம்மளை தான் நம்பி நம்மை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு புறக்கணிக்கப்படுறாங்களான்ற ஒரு ஆதங்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்துகிறதுக்கு வந்து அச்சப்படுறாங்களா, அல்லது வெளிப்படுத்தினால் நமக்கு இருக்கிறது இன்னும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற பயத்தினால சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. இதனாலேயும் நாங்கள் புறக்கணிக்கப்படுறோன்ற ஒரு கேள்விக்குறி எங்கள் சமுதாயத்தில் இருக்குது. இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, வேறு எங்கேயும் போகிறதுக்கு வேறு வழி இல்லை, வேறு எதிர்கட்சியும் தெளிவாக இல்லை, அடுத்து ஒரு புதிய கட்சியும் இங்கே வந்து தெளிவாக உருவாக்கப்படலை. அப்போ எல்லாமே அதிகப்படமாக பிரதானமாக பார்த்தோம்னா திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி மட்டுமே தமிழகத்தில் வலுவாக இருக்கிற காரணத்தினால இஸ்லாமியர்களும் ஆரம்பத்தில் இருந்தே திமுக என்பது ரொம்ப ஒரு வலுவாக இருப்பதனாலையும் அவர்களோட சேர்ந்து இருப்பதையே ஆரம்பத்திலிருந்து முஸ்லாமியர்கள் வந்து நம்பி வந்ததுனால இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரதானமான நோக்கம் வந்து எங்களை புறக்கணிக்கப்படுறதுக்கான காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது சிறுபான்மையரோட வாக்குகள் மிக முக்கியமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உதவும், நம்ம தீர்மானிக்கிறது தான் அப்படின்னு நடைமுறையில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சரியாக இந்த அரசாங்கங்கள், அது எந்த அரசாங்கமாக வேண்டுமென்றால் இருக்கட்டும், அவங்க சரியாக குறைந்தபட்சம் தந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னா இல்லை அப்படின்னா கால நிலவரம் தருது. ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க திமுக விட்டா வேறு வழி இல்லை அப்படின்னு சிறுபான்மையரும், திமுகமே இவங்கள விட்டா வழி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம நிதர்சனமாக பார்க்கணும்ல. ஆனால் நமக்கு நல்லது செய்கிறது தானே முக்கியம். ஒன்று செய்வாங்கன்னு இன்னும் எவ்வளோ காலம் காத்திருப்பார்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமானது கேள்வி, வந்து ரொம்ப ஆழமான கேள்வி இது. எங்களுக்கு இப்போது இதை விட்டு அடுத்த நிலை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இப்போ இல்லை. அதனால் இதை மீண்டும் நாங்கள் இதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு போவோம் அப்படின்றது எங்களுக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்து ஒரு வலுவான ஒரு அமைப்போ ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடியவங்களாகவும் மார்ச் அணின்னு ஒன்று இருக்கும் பொழுது ஒரு அச்சம் எல்லாருக்கும் ஏற்படும். இப்போ நம்மளே இருக்கிறோம்னா நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நான் நியாயமாக நடப்பேன். ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம செய்கிறது தான். இப்போ சிக்னலில் போகிறோம், சிக்னலில் இருந்து பக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் நின்னாருன்னு சொன்னால், ஒரு போக்குவரத்து காவலை நின்னாருன்னு சொன்னால் கூடுதலாக பயப்படுறேன். சிக்னலில் தாண்டி போயிட்டான் டக்குன்னு கையை போட்டு நம்ம லைசன்ஸை கேட்பாரு, அதை கேட்பாரு, நீ ராங் ரூட்டில் வந்துட்ட, சிக்னலை மதிக்காமல் போயிட்டேன்னு ஃபைன் போடுவாருன்னு பயப்படுறேன்.
ஆனால் அவர் இல்லாட்டா சிக்னல் இருந்தால் கூட மதிக்காமல் நான் மட்டும் போயிட்டே இருக்கிறேன். அப்போ கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ற மாதிரியான எங்கள் சமூகத்தை வந்து சிறுபான்மை சமுதாயத்தை இன்னும் அலட்சிய போக்களை தான் இந்த அரசாங்கம் பார்க்குறாங்களே, நாங்கள் தான் அவங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம், அவங்க இன்னும் எங்களை இந்த உயர்வான பார்வையில் பார்க்காம தான் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு மார்ச் அணி வலுவாக வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இப்போ மாற்று அணி என்பதை விட இஸ்லாமியர்களோட நீண்டகால கோரிக்கைகள் அல்லது நியாயமான கோரிக்கைகள் ஓரளவிற்காவது இந்த அரசுகள் நிறைவேற்றியுள்ளார்கள் அப்படின்னு நம்புறீங்களா? நம்புகிறோம். அதனால் ஒரேடியாகவும் அவங்கள நம்ம புறக்கணிக்க முடியாது. நிறைய சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலனை இருக்கிறாங்க, செஞ்சும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இடஒதுக்கீடை சொன்னால் கூட இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது அரசாங்கமாக எங்களுடைய பலகீனத்தை பார்த்து இவங்க படிக்காமல் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க, சுதந்திரத்துக்காக நிறைய எங்கள் சமுதாயம் பாடுபட்டு கல்வியை தூக்கி எரிஞ்சதோடைய முக்கியமான நோக்கமே ஆங்கிலனுடைய மொழியை நாங்கள் படிக்கக்கூடாது. அவன் இந்த நாட்டை ஆளை பார்க்குறான், நம்மளை அடக்குமுறை பார்க்குறான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்துல்லா, பலகீனம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? நம்மளுடைய உரிமைகள் அல்லவா? உரிமை தான் நம்ம உரிமை, ஏன் அதை பலகீனம் பயன்படுத்துறீங்க? இதுதான அரசியல் கட்சிகள் பலமாக பார்க்கிறது. பலகீனமா வந்து எங்களை ஆக்கிட்டாங்க. அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு சிறுபான்மையர் பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் செய்யணுன்றது இட்ஸ் அன் கான்ஸ்டிடியூஷன். அதுல மாற்று கருத்தை இல்லை, நீங்க சொல்றது பலமானது தான். ஆனா எங்க சமுதாயத்துடைய மக்கள் மனநிலையே பலவீனமா ஆக்கிட்டாங்க. நாங்க தான் அதை பலமா ஆக்கணும்னு மாற்றிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். விட்டார்கள் அப்படிதான் உண்மை, ஆக்கி விட்டார்கள். அரசியல்வாதிகள் அப்படி ஆக்கிட்டாங்க, மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. இப்ப குறிப்பா நான் சொல்ல வந்து எதுக்குன்னா, இந்த இடஒதுக்கீடுடைய பின்னணியில எங்க சமுதாயத்தவர்கள் படிப்புல வேலை வாய்ப்புல பின்தங்கி போனது காரணம் நாட்டுப்பற்று ரொம்ப கூடாயி ஆங்கிலேயர் கொண்டு வந்த மொழியை நம்ம படிக்கக்கூடாது, அதனால நீ வந்து அதை வந்து எந்த இடத்துலையும் படிக்காதுன்னு சொல்லி பள்ளிவாசல்கள்ல மதர்சாக்கள்ல அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இந்த இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கோம். சரி, அப்படியே ஒரு வந்து ஆங்கிலருக்காக கல்வியை தூக்கி எறிஞ்சாங்க, நாட்டுக்கு நிறைய உழைச்சாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க, சொத்து பத்துல கொடுத்தாங்க, சுதந்திரத்தில் பங்கெடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, வரலாற்று ஆட்சி குர்ஷித் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டுடைய மக்கள் சதவீதத்துக்கு அதிகமாகவே இடஒதுக்கீடுக்காக அதை சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க முஸ்லிம்கள் தான், இஸ்லாமியர்னு சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இவ்வளவு உழைச்சாங்களேன்னு சொல்லிட்டு முன் வந்து அவங்களா இடஒதுக்கீடுலாம் கொடுக்கல. நாங்கள் ஒரு 15-20 ஆண்டு காலமாக போராட்டக்களம், ஆர்ப்பாட்டக்களம், சிறை நிரப்பு இப்படியெல்லாம் நடத்தின பிறகு தான் இந்த இடஒதுக்கீடுக்காக பரிசீலிக்கப்பட்டுச்சு. முதல்ல வந்து திமுக அரசாங்கம் முடியாதுன்னாங்க, அதுக்கு பிறகு அதிமுக அரசாங்கம் அம்மா இருக்கும் பொழுது இதுக்கு நான் ஒரு தனி கமிஷன் போறேன்னு போட்டாங்க. அந்த கமிஷன் பரிசீலிக்கப்பட்டு அதுக்கு முறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் திமுக அரசாங்கம் வந்து இந்த 3.5% இடஒதுக்கீடே கொடுத்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசாங்கத்தில் நம்முடைய கோரிக்கையை பெறுவது என்பது நம்முடைய உரிமையா இருந்தா கூட அதை நம்ம போராட்டத்தின் வழியாக தான் பெற வேண்டியதா இருக்கு. எங்க நிலைமையை பார்த்து அவங்க கொடுக்கல, அரசாங்கமே முன் வந்து செய்ய வேண்டிய விஷயத்த நாங்க பல போராட்டத்துக்கு பிறகு, ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு, சிறை நிரப்பத்துக்கு பிறகு அவங்க இடஒதுக்கீடு 3.5% கொடுத்தாங்க. அதுவும் பல நாட்கள் நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கும் பிறகு ஆர்ப்பாட்டம், பிறகு போராட்டம், அதுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு சரியா வந்துச்சு. இன்னும் சரியா வந்து எடுக்குதா அப்படின்றதும் கேள்விக்குரியாதான். முதலே உங்களுக்கு சொன்ன வெள்ளை அறிக்கை கொடுத்து இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நிலைமை தான் இருக்கு. இப்ப இதையெல்லாம் நாங்க செய்யறதுடைய பின்னணி என்பது இந்த சமுதாயத்தவர்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நிலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் இந்த பின்னணி நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்ற இடத்துல வந்து சட்டமன்றத்திலும் அல்லது நாடாளுமன்றத்திலும் இஸ்லாமியரோட பிரதிநிதித்துவம் சரியாக கவனிக்கப்படுகிறதா? அது சரியாக அளவில் வழங்கப்படுகிறதா? இல்லை, அது எங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு தான் இருக்குது. சரியான முறையில் கவனிக்கப்படாதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரிசர்வ் தொகையாக மாற்றுறாங்க. ஒரு கவுன்சிலராக கூட அவர் நிற்க முடியாத நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து சொல்லுங்கள். நம்ம பின்னணி நம்மளுடைய நம்ம பகுதியில் எந்தெந்த தொகுதியில் அப்படி மாற்றம்? இந்த மன்னாரப்பேட்டை பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அந்த ராயபுரம், மன்னாரப்பேட்டை, அந்த மென்ட்டு அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரி ஒருத்தர் வந்து கவுன்சிலராக நிற்கிறதுக்காக முயற்சித்தார். ஆனால் அது வந்து முடியாதுன்ட்டாங்க, ரிசர்வ் தொகையாக மாற்றிட்டாங்கன்றான். இப்படி தமிழக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நிறைய இடங்களில் முஸ்லீம்களும் பொதுவாக வந்து தலித்துகளும் நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியின் அடிப்படையில் நாங்களும் அவங்களுக்கு எதிராக பெருசாக களத்துக்கு வரமாட்டோம், அவங்க நமக்கு எதிராக வரமாட்டாங்கன்னு சொல்லி எப்படி மாற்றினாலும் பிரச்சனை இல்லைன்றதுக்காக அது செஞ்சாங்களா, அல்லது முஸ்லீம்கள் வந்து முன்னேறிடக்கூடாது, அரசியல் வகுப்பில் வந்துடக்கூடாதுன்னு தெரிஞ்சாங்களான்னு தெரியல. ஆனாலும் ஒரு கேள்விக்குறி இருக்குது, ஏன் இது எல்லாம் இப்படியெல்லாம் ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்படுகிறது? போதுமான அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 234 தொகுதிகளில் முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 சீட்டு 4 சீட்டு தான் எங்களுக்கு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சதவீத மக்களுக்கு நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு தரப்பட வேண்டும்? எங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 60-70 சீட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வளோ சீட்டுகள் வந்து கொடுக்கப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை. 2 சீட்டு 3 சீட்டுக்கு நிலைமையில தான் நாங்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் சேர்த்து இஸ்லாமியரோட பிரதிநிதித்துவம் எத்தனை
சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தானே இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய மற்ற கூட்டணிகளுக்கு அவங்க பிரிச்சு கொடுக்கறது போறது ஏறக்குறைய அவங்க 200 சீட்டு, இப்போ 200 சீட்டுக்கு மேல இருக்கிறாங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க ஏறக்குறைய 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. அதை மாதிரி கேட்குறேன், எல்லா கட்சிகளும் சேர்த்து கூட இஸ்லாமியர்களோட பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறோம். மாமாக்காவில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக்கில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதே போல் வந்து விசிகால ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா 4-5 நீங்களே சொல்லிடலாம். அதை தாண்டி பெரிய அளவில் சட்டமன்றத்தில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு இல்லை. இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் முஸ்லீம் லீக்குடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக உட்கார அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே காலப்போக்கில் அப்படியே மருவி 4 சீட்டு 3 சீட்டுக்கும் போய் நிற்கிற மாதிரியான சூழ்நிலை. அவர்களும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவத்தை தரவும் இல்லை. இந்த நிலையோட பின்னணியாக நம்ம எப்படி எதை புரிஞ்சுக்கிறீங்க? இந்த நிலைக்கான பின்னணி காரணம் என்ன? அதாவது பின்னணி காரணங்களில் வந்து இன்னும் நமக்கும் அரசியலுடைய விழிப்புணர்வு கூடுதலாக தேவைப்படுது. ஒரே அரசாங்கத்தை மட்டுமே நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்லி வெளியே போகாமல் நமக்கும் அரசினுடைய விழிப்புணர்வும் அரசினுடைய முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவத்துக்காக வேண்டி போராட வேண்டிய நிலை நமக்கும் கூடுதலாக தேவை. இப்படி வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்களை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய பிரதானமாக கட்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி திமுக அதிமுக மாதிரியான பிரதானமான இருக்கக்கூடியவர்கள், இவங்க நமக்கு இத்தனை ஆண்டு காலம் நமக்கு உழைச்சிருக்கிறாங்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க, நம்ம கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து உழைச்சிருக்காங்கன்ற அந்த நியாய உணர்வு அடிப்படையில் அவர்களும் எங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கணும். கொடுக்காம இருக்கிறதுடைய பின்னணியாக நீங்க கேட்கக்கூடிய பிரதானமான காரணமாக என்னவா இருக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு கொடுத்தால் அந்த அளவுக்கு ஜெயிச்சு வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி ஜெயிச்சு வர்றதுக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறீங்களோ அது போல இஸ்லாமியர்களுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவர்களும் ஜெயிச்சு வருவாங்க. ஜெயிச்சு வந்துருவாங்களா என்பதை விட ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அப்படி நீங்க புரிஞ்சக்கூடாதா? அப்படி இருக்கலாம். ஜெயிச்சு வருவாங்களான்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கும். ஜெயிச்சுட்டா நம்மளோட பெரும்பான்மையாக வந்துட்டா நம்ம அவங்களுக்கு கீழே வர மாதிரியான சூழ்நிலை இருக்குன்ற பயமும் உண்டு இருக்கும். நாடாளுமன்றத்தில் அந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்துடைய பிரதிநிதித்துவம் சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். இதுவாது நமக்கு இங்கே இருக்கிறோம், போராடுறோம், நேரடியாக பேசுகிறோம், வைக்கிறன்ற அடிப்படையில் ஏதாவது 4 சீட்டு 5 சீட்டுக்கு அது வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்றத்துடைய நீங்கள் பிரதிநிதித்துவத்தை பார்த்தீங்கன்னா முற்றிலுமே புறக்கணிக்கப்படுகிற நிலைமையை தான் அங்கே இருக்குது. அதாவது குறிப்பாக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு சிறுபான்மை சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களே பாதிக்கப்படுகிற நிலையில் இருக்கும்போது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லா வகையிலுமே பாதிப்பு. குறிப்பாக எங்களுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் தீட்டிக்கொண்டே இருக்காங்க. 4 ஒரு மேனிக்கு எல்லா சட்டமும் தீட்டும் போது இவர்கள் மேலே வந்தால் இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவாங்களோன்ற அச்ச உணர்வு கூட அவங்களுக்கு ஏற்பட்டு எங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க. எந்த உரிமைகளும் கூட, பேச்சு உரிமையாக இருக்கட்டும், எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம். முத்தலாக்குன்ற பிரச்சனையை கொண்டு வந்து வச்சாங்க, சிஏ என்ஆர்சின்ற பிரச்சனையை கொண்டு வந்து வச்சாங்க, ஹிஜாபுடைய சட்டத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சமுதாயத்தவர்களும் வக்ஃபு சட்டமா இருக்கு, இப்ப சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்டமா இருக்கட்டும், எல்லா விவகாரங்கள்லையும் இவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இது ஒரு இந்து நாடாக மாத்திரணும், ஜனநாயக நாடெல்லாம் அவங்க விரும்பல, இது இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் என்று எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு அரசாங்கம் தான் இந்த பிஜேபி அரசாங்கம் இருக்கு. இவர்கள்ட்ட போய் நியாயத்தையே நீதியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கறதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்கள் நம்ம ஒப்பிடும் பொழுது தமிழகம் வந்து சிறுபான்மையருக்கான இந்த சிக்கலும் பெரிதாக இருப்பதாக தெரியல. நம்ம ரொம்ப ஒரு சகோதரத்துவம் கூட சொல்லலாம் இருக்கக்கூடிய மாநிலம் இருக்கு. ஆனால் இருப்பினும் பாஜக அரசியல் தொடர்பாக பேசும்போது இங்கே மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் உருவாக்கப்படுகிறதோ அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்க, எப்படி சொல்றீங்க? இல்லை எதிராக நம்ம இங்கே ஒரு சேஃபர் சோனில் தான் இருக்கும், நீங்களே அதை சொல்றீங்க, நம்மளும் அதனால் உணர முடியுது. இருந்தாலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோமே, ஏன் அது? அதாவது இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, மத்தியில் அவங்க ஆள்றாங்க, மாநிலத்தில் இவங்க இருக்கிறாங்க, எல்லா விஷயத்திலையும் எதிர்த்து கொள்றதில் அவங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கும் அப்படின்ற அரசியல் ரீதியாக ஒரு பார்வையும் உண்டு. சில நேரங்களில் பேச விட்டுட்டு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது உண்டு, பேசுறதுக்கு முன்னாடியே தடை போடுறது உண்டு. ஆர்எஸ்எஸ் பேரணி கேட்டாங்க, அதுக்கு வந்து முடியவே முடியாதுன்னு கடைசி வரைக்கும் நின்று தடை போட்டாங்க. அதே இந்த முருகன் மாநாட்டுக்கு நிறைய போராட்டம் பிரச்சனை நடந்துச்சு, தடை போட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு தடையை உடைச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி நீதிமன்றம் வழங்கியது, நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி, ஆமாம் அங்கே போய் தான் வந்துச்சு. சாதக பாதகங்கள் என்பது எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ இங்கே பொறுத்த அளவுக்கு பிஜேபி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத எல்லாருமே உணர்றாங்க. இது வந்து எப்படியா வந்து உணர்றாங்கன்னா, இந்து மதத்தின் பெயரால் இந்துக்களை அறியாத மக்களை இவர்கள் தவறான சிந்தனை ஊட்டப்பட்டு இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை,
இங்க பாருங்க முஸ்லீம்கள் வந்து இப்படி பள்ளிவாசல் வச்சு அவங்க பாங்க சொல்லி அவங்க வந்து ஃப்ரீயா எல்லாத்தையுமே நடத்துறாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நமக்கு ஒரு கோரிக்கைன்னு போய் வைக்கும் பொழுது இதை அரசாங்கம் புறக்கணிக்குது. சிறுபான்மை சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்படலைன்றாங்க. இது ஒரு பொய்யான போலியான ஒரு வாதம். இந்த தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எந்த வகையிலுமே இவங்க சிறுபான்மையா இருக்கிறாங்கன்றதுக்காக நம்மளை தூக்கி தலைமையில வைக்கல. இவங்க பெரும்பான்மையா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை தூக்கி ரோட்லையும் போடலை. எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு நியாயத்தை, நீதியை, ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. எங்களுக்கும் சில நேரங்களில் பாதிப்பு நேரங்களில், உதாரணத்துக்கு ஹிஜாபுடைய விஷயங்கள் பாதிக்கப்படும் போது கர்நாடகத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பெரிய இந்திய அளவில் குதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு. பள்ளிக்கூடங்களில் வந்து ஹிஜாப் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல பள்ளிக்கூடங்களில் உள்ள நுழையும் போது ஹிஜாபை கழட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கா தமிழகத்தில்? இருக்கு. உள்ள வரும்பொழுதே கழட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இதை நாங்கள் போய் சொல்லும் பொழுது உள்ள எல்லாம் பெண்கள் தானே இருக்கிறாங்க, பெண் டீச்சர்ஸ் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உண்டு. ஆண் ஆசிரியர் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளிக்கூடங்களையும் இந்த மாதிரியான சில இடங்களில் சொல்றாங்க. ஆனாலும் எங்க மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இது இன்னும் ஆதங்கம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட அரசாங்கம் வெளிப்படையாக வாயை திறந்து இது வந்து தவறுதான், இங்க அப்படி நிறைவேற்றப்படாது அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. அன்பில் மகேஷ் அவங்க கல்வி அமைச்சர் போற போக்கல அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர அரசாங்கத்துடைய அறிக்கையா வெளியிடப்படலைன்ற ஒரு ஆதம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து ஏன் அந்த பாதுகாப்பு வந்து இவங்க உறுதிப்படுத்த மாட்டாங்க? அரசாங்க தரப்புல ஒரு திட்டமா சொல்லாம இருக்கிறாங்க, போற போக்குல சொல்றத சொல்றீங்களா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்னு சொன்னா, நான் சொன்னேன்ல, சில நேரங்கள்ல எல்லா இடங்கள்லையும் இஸ்லாமியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா இது ஒரு இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பு அரசாங்கம், எல்லாமே முஸ்லிம்களுக்கு என்பதை விட நான் மீண்டும் சொல்றேன் அப்துல்லா, இது முக்கியத்துவம் என்பதை விட அவங்களுக்கான உரிமை. இது முக்கியத்துவம்லாம் கிடையாது. ஆனா உரிமையை பார்க்க மாட்டாங்களே. நீங்க பசியோடு இருக்கும்போது நான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, நீங்க பசியோடு இருக்கிறதான்னு அர்த்தம். அப்ப அது முக்கியத்துவம்லாம் இல்லை, என்னுடைய உரிமை தானே இது. அப்ப அதுலயே அந்த மழுப்பல்னு கேட்கிறேன் நான். நீங்க உங்களை சொல்ல அரசாங்கம் நீங்க சொல்றது 100% சரியான வார்த்தை. ஆனா வந்து நீங்க சொல்ற போல நான் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இந்துக்களுக்கு வந்து உதாரணத்துக்கு திருமா அவர்கள் வந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில் போகிறாங்க, விபூதி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அழைச்சி கூட்டா கூட தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, அவர்கள் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் வந்து அது தெளிவாகவும் அதுக்கு பதில் சொல்லிட்டார். அந்த ஒரு சின்ன மத நல்லிணக்கமான ஒரு செயலை எவ்வளோ பாசிச சிந்தனையாக இது பார்க்கப்படுதுன்னு சொன்னால், அங்கே போனீங்க நீங்கள் தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சு அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் தொப்பி போட்டுட்டு இருக்கிறீங்க. அதையவே வந்து ஒரு கோயிலில் விபூதி வச்சதை ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் விபூதியை அழைச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எவ்வளவு தீய சக்தியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு ராஜா பேசுகிறார். அப்போ இது எவ்வளோ வன்மமான பேச்சு பாருங்க. சாதாரணமாக கடந்து போக வேண்டிய விஷயம். அவர் சொல்லிட்டாரு, நான் பக்திக்காக விபூதி வைக்கல, பக்திக்காக தொப்பியும் போடலை, மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் போகிற இடத்துல நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன்றத தெளிவான முறையில் திரும்ப அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய மத துவேஷமாக மாற்றப்படுகிறது இல்லையா? இந்த மாதிரியான ராஜா போன்றவர்கள், RSS சார்ந்தவர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் செய்கிற விமர்சனத்திற்கு இவங்க பயப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறாங்க. அதனால தான் வந்து சில நேரங்களில் நீங்க சொல்ற போல இந்த மாதிரி ஹிஜாபோட விஷயங்களே மற்ற விஷயங்களையும் ஓப்பன் தாட்டா சில இடங்களில் பேசாமலும் சில இடங்களில் பேசவும் செய்யறாங்க. இப்போ சிஏ விஷயங்கள்ல சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது, வக்ஃபு நேரங்களில் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டது. சில நேரங்களில் வந்து வெளிப்படையாக செஞ்சாலும் சில நேரங்களில் இது போன்ற சக்திகளை வாய் அடைக்கிறதுக்காக செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு. இப்போ 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு வெற்றி பெற்றது. அப்போது இஸ்லாமியர்களுக்கான அல்லது சிறுபான்மையருக்கான நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் அளித்தது. குறிப்பாக ஆயுள் சிறை கைதிகள் விடுதலை தொடர்பாக இந்த அரசாங்கம் தேர்தல் பரப்புரின் போதே இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், வாக்குறுதிகளை தெளித்து விட்டார். ஆனால் அதெல்லாம் சரிவர பின்பற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு சில கட்சிகள் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இப்போ நான் அது சொன்னதுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உண்மையாக சொல்கிறதா இருந்தால் இவங்க அது ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பரிசீலிக்கப்பட்டு ரொம்ப 10 ஆண்டுக்கு மேலே சிறையில் உள்ளவங்க கருணையின் அடிப்படையில் அவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யணும்ன்றது சட்டமாகவே இருக்குது. ஆனாலும் இது இவங்க பின்பற்றப்படாதவருடைய நோக்கம். மீண்டும் நான் பதிவு பண்ணுகிறேன், இவர்கள் இது போன்ற தீய சக்திகளுக்கு, அவர் சொல்றதை நான் சொல்றேன், தீய சக்திகளுக்கும் அதே போல இந்து மக்களுக்கும் விரோதமான இந்து பாசிச சக்திகளுக்குத்தான் இவர்கள் அச்சப்படுறாங்களோன்ற சந்தேகம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 100% இருக்குது. அதில் அப்படி அவங்க பயப்படலைன்னு சொன்னால் எவ்வளவு நல்ல விஷயத்தை ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இவங்க வெளிப்படையாக சட்டத்தின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், கருணை அடிப்படையில் ஜனநாயகம் என்ன சொல்லியிருக்குதோ பயப்படாமல் அவங்கள தூக்கி விடுதலை பண்ணியிருக்கலாம்.
இனி பாருங்க பாஷா பாய், எவ்வளோ காலமாக உள்ளே இருந்து தான் வெளியே வந்து உள்ளே இறந்து போகிற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய சிறைவாசிகள் வந்து உள்ளே இருந்து இறந்து போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இவங்களாம் நன்னடத்தையின் காரணமாக விடுதலை செய்யக்கூடிய பட்டியலில் இருந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யாமலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க கை வந்து கட்டப்படலை, திறந்து தான் இருக்குது. சட்டத்தின் முன்னாடி இருக்கிறாங்க, நியாயம் இருக்குது. செய்யப்படாத ஒரு காரணம், இவர்கள் வெளியே வந்தா இது போன்றவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர, வெளியே வந்தா அவங்க அதை செஞ்சுருவாங்க இதை செஞ்சுறாங்க, என்ன வேணா செய்யட்டுமே, தடுக்கக்கூடிய சக்தியும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. நாங்க அவங்க வந்து தப்பு செஞ்சவங்களை ஆதரிக்கவும் கிடையாது, அதே போல நியாய வேணுகளை புறக்கணிக்கவும் கூடாது. அதனால தான் கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தில் இஸ்லாமிய சமூகத்தவர்கள் யாருமே அதை நியாயம் பேசவும் இல்லை, அவர்கள் கச்சை கட்டி நிற்கவும் இல்லை, அவர்களுக்காக வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் கூட முன்னிக்கல். ஏன்னு சொன்னா அவங்க தப்பு செஞ்ச அந்த விஷயம் தப்பு செஞ்சிருக்கிறாங்க. மற்ற விஷயத்துல நியாயம் இருந்தாலும் இந்த மாதிரியான சட்டத்தை மீறி அராஜகமான போக்கில் போய் இறங்குறது என்பது தப்புன்னு சொல்லி தான் அரசு வழக்கறிஞர்களை வச்சு தான் அவங்க வாதாடினாங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் யாரும் போகல. அப்படி இஸ்லாமிய சமுதாயம் நியாயமா இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கணும், இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கணும், நிறைவேற்றாம இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இது போன்ற அச்ச உணர்வு தான் காரணன்றதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்த அரசாங்கம் தந்த வாக்குறுதிகள், குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள், ஏன்னா அது ரொம்ப ப்ரூவ்டு இல்லை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் என்பது வேறு. தேர்தல் நேரத்தில் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமுதாயத்தோட வாக்குகளை பெறுவதற்கு தான். அப்போ அதுவும் இந்த சிறை கைதிகள் விவகாரம் அப்படின்றது ரொம்ப நீண்ட நெடுங்கால கோரிக்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம வந்து குற்றவாளியோ ஒரு 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 பயங்கரவாதியை விடுவிக்க சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கல. சட்டத்துக்கு உட்பட்டு இவர்களுக்கு தரலாம்னா அவங்களுக்கு நீங்கள் தாங்கனுக்கு கேட்ட அடிப்படையை தான் இந்த அரசாங்கம் இவர்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான். ஆனால் அதை வந்து ஆட்சி முடியும் தருவாயில் வெவ்வேறு காரணங்களை முன்வைக்கிறது. அவங்க வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், அவங்க வந்தால் வெவ்வேறு வேலைகளை செய்வார்கள் என்ற ரீதியில் அந்த அனுமதி மறுப்பு அப்படின்றது ஒரு சில இறந்தே போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்போது இது வந்து வாக்குறுதிகள் தந்து மழுப்பல் அப்படின்றது அந்த இஸ்லாமியர்களோட வாக்குகளை பெற்று அவர்களை அவமதிப்பதற்கு சமம் தானே? கண்டிப்பாக. அப்போது இது அமைப்பு இயக்கங்கள் தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் கூட இந்த கோரிக்கைகளை ஏன் தொடர்ந்து வலியுறுத்த மறுக்கிறது? வலியுறுத்த மறுக்கலை, வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதான் நம்ம யாரும் வந்து நிறைய கட்சிகளாக இருக்கட்டும், மாமகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இதை ரொம்ப வலுவாகவே வந்து மக்கள்கிட்ட சட்டமன்றத்தில் பேசுகிறாங்களா? சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க. சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காங்க. அது விசிகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும் அல்லது மாமகவுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சிகள் அமைப்புகள் யாரெல்லாம் ஆர்வம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க அரசாங்கத்தை சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தரப்பில் எந்த வகையிலையுமே அதை நாங்கள் பின்வாங்கவும் இல்லை, புறக்கணிக்கப்படவும் இல்லை, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து நான் சொன்னதை போல் அவங்க வெளியே வந்துட்டா அவங்க இதெல்லாம் செஞ்சுருவாங்க அதை செஞ்சுருவாங்கன்ற மாதிரியான போகிற போக்கில் சில கோரிக்கையை சொன்னாங்க. ஆனால் நான் அதுதான் மீண்டும் சொல்லுகிறேன், அரசாங்கத்தினுடைய அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. தப்பு செய்கிறவங்களை உதாரணத்துக்கு இப்போ நேற்று நடந்த அஜித்குமாருடைய அந்த கொலை வழக்கு, இதுக்கு முன்னே நடந்த நிறைய விவகாரங்களில் நீங்கள் செஞ்ச நடவடிக்கையின் போது கூட ஒரு சுணக்கத்தையும் ஒரு தாழ்வு அது எப்படி சொல்கிறது, அச்ச உணர்வா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று நீங்கள் காட்டினீங்க. ஆனால் இப்போ நடந்த இந்த விவகாரம் என்பது மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. உடனடியாக நடந்த சம்பவத்தை நடவடிக்கை எடுத்தீங்க, இடமாற்றம்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு கோரிக்கை வலுத்த பிறகு 5 பேர் காவலாளிகளையும் நீங்கள் வந்து கைது செஞ்சீங்க. அந்த சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்டவருடைய தாயாருக்கு ஃபோன் செய்து முதலமைச்சர் பேசினதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியானது. நான் உண்மையிலே நன்றி தெரிவிக்கிறேன், இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் சாரிம்மா ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இனிமேல் இந்த மாதிரி விவகாரம் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிக்கு கூட அரசு வேலை இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குதா சொல்லியிருக்கிறான். இது போல துரிதமாக செயல்படக்கூடிய அரசாங்கமாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இதுக்கு முன் நடந்த விவகாரங்களில் நடந்த சுணக்கத்தை விட இது ரொம்ப துரிதமாக நடத்தப்பட்டது. துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அதே போல சாத்தாங்குளம் நடந்த 2 தகப்பனாரும் பிள்ளையும் இதே காவலாளிகள் மூலமாக அடித்து கொல்லப்படும் போது ஏற்பட்ட நிகழ்வுகளை விட இது ரொம்ப துரிதமாக இருந்துச்சு. இப்படி நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நீங்கள் எல்லா மத நம்பிக்கை உடையவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது போன்ற நியாய உணர்வாக நீங்கள் நடக்கணுன்றதான் எங்கள் கோரிக்கை. யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாதில்லை. அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது, நியாயத்தின் அடிப்படை நீங்கள் இருக்கிறீங்க, சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படி உதாரணத்துக்கு இப்போ கலைஞர் இறந்து போனார், அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போராட்டம் நடந்துச்சு. அவருடைய அடக்கத்தையே நீதிமன்றத்துக்கு போய் போராடி தான் நீங்கள் அடக்கம் செஞ்சீங்க. அந்த அளவுக்கு உங்களோட சட்டத்தின் அடிப்படையில் போராட முடிஞ்சிச்சு.
அப்படி இருக்கும்பொழுது இந்த இஸ்லாமியர்கள் இத்தனை ஆண்டு காலம் உள்ள எந்த சொல்ல போனா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கைதிகளாக இருக்கிறவங்களை கூட ஒரு பக்கம் விட்டுருங்க, அப்பாவிகளாகவே உள்ள இருக்கிறாங்க இன்னமும். அவர்களை கூட நீங்க இன்னும் விடுதலை செய்யலையா அதிகப்படியா? அதுதான் எங்களுக்கு ரொம்ப வலி வேதனை. அந்த குடும்பத்தாருக்கு அழக்கூடிய கண்ணீர்களுக்கு இன்னும் நாங்கள் பதில் சொல்ல முடியலையே. நாங்கள் ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம், கட்சியில் இருக்கிறோம், அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம், இருந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு செய்ய முடியலன்ற ஒரு வேதனை இன்னுக்கும் இருக்குது. அது நம்ம இன்னும் திமுகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், நம்முடைய இயக்க கட்சி சார்ந்த இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது புறக்கணிக்கப்படுறதுக்கு இவங்க சொல்லுகிற எந்த காரணமும் நியாயமானதில்லை. இந்த நேரலையின் மூலமாக, இந்த பேட்டியின் மூலமாக மீண்டும் அரசாங்கத்தை நான் சொல்ற கோரிக்கை என்ன, யாருக்கும் அச்சப்படாதீங்க. நியாயம் இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் களம் இறங்குற மாதிரி சிறுபான்மை சமுதாயத்துக்கும் நீங்கள் களம் இறங்குன்றதான் எங்கள் கோரிக்கை. 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் வேலைகள் ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கிறது. உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? நம்முடைய ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்துடைய அரசியல் நிலைப்பாடை பொறுத்தளவுக்கு நேரடியாக நாங்கள் அரசியலில் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடியவங்களை தான் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் இந்திய கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு இருந்துச்சு. பிஜேபி அரசாங்கம் இந்த நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஏன்னா அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே எதிரானவர்கள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்றத நாங்கள் உடச்சி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாருக்குமே அவங்க பாதகமானவங்க. யார் வரணும் என்பதை விட யார் நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். பிஜேபி இருக்கக்கூடிய கட்சிக்கோ அவங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய இடத்துக்கோ நாங்கள் போகவே மாட்டோம். அந்த கட்சிக்கு நேரடியாக நாங்கள் எந்த ஆதரவையும் தெரிவிக்க மாட்டோம். அது தெள்ள தெளிவானது. இப்போ இந்த நிலைப்பாடு பார்க்கும்போது அப்துல்லா, அதில் இருக்க சாராம்சங்கள் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் பாஜக அல்லது பாஜக அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு இஸ்லாமியர்கள் எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவினரும் இந்த டிராவல் போயிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம். இது 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 சரியாக இருக்குமான்னு கேட்குறேன் நான். நியாயமான கேள்வி. நீங்கள் உண்மையில் இது ஒரு மக்கள் மேலே உள்ள கவலையின் காரணமாக உள்ள கேள்வி கூட எடுத்துக்கலாம். இந்த போக்கு என்பது எங்கள் யாருக்கும் பிடிக்கல. நாங்கள் இப்படி தான் வெறுப்புணர்ச்சியாக இருக்கணும், எங்கள் இஸ்லாம் அப்படி சொல்லவே சொல்லலை. எந்த ஒரு மனிதனை பார்த்தா கூட சிரித்த முகத்தோடு அவங்கள நீங்கள் சலாம் சொல்லி கூப்பிடுங்க, எல்லாரோடும் இணக்கமாக இருங்க. ஒரு நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு யூதர் இறந்து போகிறார், அவருடைய பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது கூட நபிகள் நாயகம் எழுந்து நின்னாங்க. அந்த அளவுக்கு தான் இணக்கத்தோட யூதர்களோட, கிறிஸ்தவர்களோட, இஸ்லாமியரோட எல்லாம் இணக்கமாக தான் நபிகள் நாயகம் இருந்தாங்களே தவிர எங்கள் சமுதாயத்தில் அப்படி சொல்லித்தரப்படவே இல்லை. இவங்க செய்யக்கூடிய இந்த விஷம பிரச்சாரம், இது இஸ்லாமிய நீங்கள் சொன்னதை போல யார் வந்துடணுன்றதை விட வந்துடக்கூட நீங்கள் வந்துடுவீங்கன்னு பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஒரே அச்சம் என்னன்னா, இந்துக்களுக்குன்னு இந்த நாட்டில் ஒரு நாடே இல்லாமல் இருக்குது. இஸ்லாமியருக்கு நாடு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்குது, இஸ்லாமியர் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இந்த நாட்டில் இல்லாமல் இருக்குது. நம்ம இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றிடணுன்ற இந்த கோரிக்கை தான் ஒரு மோசமான கோரிக்கையாக நாங்கள் பார்க்குறோம். எந்த இந்துக்களும் அதை விரும்பவில்லை, எந்த இந்துக்களும் அப்படி விரும்பவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எங்களுக்கெல்லாம் ஒரு நாடு இருக்குது, நாங்கள் பெருமை தட்டுக்க கூடவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே ரொம்ப சகோதரத்துவமாக, நியாயமாக, அன்பாக, நல்லது கெட்டதில் பங்கெடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். இந்த ஒரு விஷம பிரச்சாரம் தான் A to Z எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்கு. நாங்கள் அதை தான் விரும்பலை. இந்த பயணம், இந்த டிராவல் என்பது சீக்கிரமாக இது முடிவுக்கு வரணும். அப்போ எப்படி முடிவுக்கு வரும்னா, இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களை எல்லாரும் புறக்கணிக்கணும். முஸ்லிம்கள் மட்டும் புறக்கணிச்சாவே ஒரு மத மோதல் மாதிரி போகும். எல்லாரும் இந்துக்கள் இருக்கக்கூடியவங்களும் உணரணும், ஓஹோ இது ஆபத்தான கட்சி, இந்த சிந்தனை ஆபத்தானது, கிறிஸ்துவருக்கு ஆபத்தானது நினைக்கிறோமே தவிர அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளையோ அல்லது வேறு சில பல காரணங்களையோ அவங்கள்ட்ட காட்டுறதுனால அவங்க இந்த கோரிக்கையை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களோ. காங்கிரஸில் உள்ளவங்களும் பிஜேபிக்கு போனவங்களும் பார்க்குறோம், பிஜேபி உள்ளவங்க காங்கிரஸ் வந்தவங்களும் பார்க்குறோம். அப்போ இவங்க நாளுக்கு நாள் அவங்கள போய் சேர்றதுக்கான காரணம் என்ன? இங்கே இடம் இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துக்கலாம். அப்படி ஏன் அங்கே போய் உட்காடுறாங்கன்னா, உலகத்துடைய ஆதாயம், பொருளாதாரத்துக்காகவோ சீட்டுக்காகவோ வேற சில சுகத்துக்காகவோ போறாங்களோ அப்படின்றதுக்காக ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க இவ்வளோ மோசமானவங்கன்னு தெரியும் போது இந்த பொருளாதாரம், இந்த கட்சி, இந்த சீட்டெல்லாம் மேட்ரு இல்லை, இவங்க இருந்தால் இந்த நாட்டுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இந்திக்கு ஆபத்துன்னு புரிஞ்சாங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. அப்போ இந்த டிராவல் ஒரு முடிவுக்கு வரும், இல்லைன்னா முடிவுக்கு வராது. நான் இந்துக்கள் மட்டும், முஸ்லீம்களுக்கு மட்டும் இது ஒரு முடிவு எடுத்தாமல் அது முதல்ல தான் இருக்கும். இந்துக்களும் எடுக்கணும், கிறிஸ்துவரும் எடுக்கணும். திக போன்றவர்கள், திமுக போன்றவர்கள், நியாய உணர்வுள்ள ஜனநாயக கட்சிகள் மட்டும் இந்த கோரிக்கை வைக்கிறது போறது இல்லை. ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அந்த பக்கத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைந்து விட்டது. நிறைய சலசலப்புகள் போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அதிமுக கொள்கை என்பது வேறு, கோட்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு அப்படின்ற விளக்கத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க பொறுத்தளவுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் எக்காலத்தை கொண்டு நாங்கள் பிஜேபியில் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவங்க அறிவிச்சாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க, திடீர்னு பிஜேபியுடைய கூட்டணின்னு அறிவிக்கிறார்.
இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறான்றதே மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. எல்லா கட்சிகளுமே அந்த சிக்கல் எப்பவுமே இருக்குதானே. அதாவது எல்லா கட்சியிலும் காங்கிரஸ் இருக்கும். விட்டு வெளியே வந்தபோது திமுக அது சொன்னதுதான், திமுகவை விட்டு வெளியே வந்தபோது மக்கள் நல கூட்டணி என்று சொன்னதுதான். இப்போ மீண்டும் அவங்க எல்லாமே திமுக இருக்கு. அதெல்லாம் இது அரசியல் களத்தில் இதெல்லாமே இயல்பான ஒன்று தான். இயல்பு ஒன்று, இதை நான் வந்து மறுக்க இயலாது நீங்கள் சொல்றது. இருந்தாலும் ஒரு சில கால சூழ்நிலைக்கு சில காரணத்துக்காக வேண்டி கூட்டணி வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து அன்னைக்கு வச்சாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு திமுக வந்து இந்த நாட்டுடைய நலனை மையமாகப்படுத்தி அவங்க வந்தால் பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டணி வைப்பதனால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நோக்கத்தில் வச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க உணர்றாங்க இங்கே வச்ச கூட்டணி என்பது தவறானது, இவங்க போக்கு பயணம் சரியில்லை, இனிமேல் நாங்கள் எக்காலத்துக்கு கூட்டணி வைக்க மாட்டேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதே ஜெயலலிதா அம்மா அவங்க கூட்டணி வச்சாங்க, அவங்களுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. இனிமே இக்காலத்தை கொண்டும் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவே அறிவிச்சுட்டு போனாங்க. அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றவங்க, அம்மாவுடைய கோரிக்கை ஏத்து நடக்கிறது உண்மையா இருந்தா நீங்களும் எக்காலத்துக்கு கொண்டு அந்த கோரிக்கை வச்சிருக்க கூடாது. ஒருவேளை அவங்க திருந்திட்டாங்க, மாறிட்டாங்க, நிறைய நாட்டுக்கு நல்லது செய்யறாங்கன்னு போனா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நாளுக்கு நாள் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் இந்துக்களுக்கும் பாதகத்தை ஏற்படுத்துகிற மணிப்பூர் நடக்கக்கூடிய இந்து பெண்கள் அங்க வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற காட்சி கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க இந்து மக்கள் மேல அக்கறை இருக்கா இல்லையா? இஸ்லாமியர் மக்களும் அக்கறை இருக்கிறது ரெண்டாவது புறம். மணிப்பூருடைய கலவரத்துக்கு இன்னி வரைக்கும் தீர்வு இல்லை. ஃப்ளைட்டு வெடிச்ச உடனே போய் நின்னாரு மோடி. எத்தனை நாட்களாக ஆண்டு நெருங்கி ஓடிக்கொண்டிருக்க இந்த பிரச்சனைக்கு போய் ஒரு தீர்வு ஏற்று நடக்கல. ஏன்? அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க மலைவாழ் மக்கள், அவங்க வந்து பிற்படுத்த சமுதாயம் என்ற அடிப்படையில் போகாமல் இருக்கிறாருன்ற உணர்வு கூட இவருக்கு இல்லாம அம்மாவை மதிக்கல, கட்சி கொள்கை மதிக்கல, நாளுக்கு நாள் இவருடைய நிலைப்பாடும் சரியில்லாமல் இருக்குது. அதனால இவங்களுடைய போக்கு என்பது தெளிவாக சொல்லப்படாத வரைக்கும் இவங்களுடைய கூட்டணியோ இவங்களுடைய பேச்சுக்களோ சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயனளிக்காது, எதிர்பார்க்கப்படாத ஒன்றாதான் மாறி போகும். இது தமிழக தேர்தல் 26 சட்டமன்ற தேர்தல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றீங்களா? யாரு? பாஜக அதிமுக கூட்டணி. பாஜகவோட எதிர்ப்பு நிலைப்பாடு 26ல பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கும்னு சொல்றீங்களா? எதிர்ப்பு நிலையா? அவங்க கூட்டணி வச்சிருக்கிறத கேக்குறீங்களா, விலகிறத கேக்குறீங்களா? இல்ல, அதான் அதிமுக பாஜகவோட எதிர்ப்பு, இங்க தமிழகத்தின் எதிர்ப்பு நிலை என்பது அந்த அதிமுக கூட்டணியில் எதிரொலிக்குமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா எதிரொலிக்கும். அதுக்கு நம்ம களமாடுறதை பொறுத்து, வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் களமாடக்கூடிய விஷயங்களையும் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்தியை பொறுத்து கண்டிப்பா பெரும் பாதிப்பு தமிழகத்தை ஏற்படும். அவங்களால தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவு தலை தூக்க முடியாது. ஏதோ ஒரு சீட் 2 சீட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய போக்கு சரியில்லாதனால அவங்க பெரிய பாதிப்பு 2026ல் சந்திப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கோம். அந்த கூட்டணியோட செயல்பாடு அல்லது அந்த கூட்டணியை வச்சு திமுக ரொம்ப பெரும் நம்பிக்கையில் இருக்குது. தேர் இஸ் நோ ஆப்ஷன். அதனால கூட்டணி கட்சிகளுக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, நம்மளோட தான் இருப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மை எல்லாமே எங்கள் தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்குதா? அந்த நம்பிக்கை என்பது ஏமாற்றமாக போயிடக்கூடாது. எதை நம்ம நம்புறீங்களோ நம்பிக்கை தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யணும். இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும், சிறுபான்மை சமுதாயக்கூடிய பாதுகாப்புக்கு, மக்களுடைய கோரிக்கைக்கு உடனுக்குடனே பதிலளிக்கிறது, மக்கள் வந்து எதை அரசாங்கத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கறது, இவங்க வைக்கக்கூடிய போலி பிரச்சாரங்களை உடைக்கிறது, அதை பொறுத்து தான் அவங்க வெற்றி அடைவாங்களே தவிர ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்துட்டா மட்டும் வெற்றி அடைஞ்சு முடிஞ்சிடாது. எதை நம்புறீங்களோ நம்பிக்கை தகுந்த மாதிரி களத்தில் நீங்கள் வந்து களமாடுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இவங்க செய்யக்கூடிய போலி பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் எல்லாமே உடைக்கப்படும். இல்லை நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் மலராது 2 பேர் மலர்ந்தாங்க, அந்த 2 பேர் 4 பேராவோ 8 பேராவோ மலர்றதுக்கு இந்த அதிமுக கூட்டணி வழியாக வாய்ப்பு உண்டாக்கிடுவாங்களன்ற பயமும் இருக்குது. பொதுவாக திமுக அரசு இப்போ அடுத்த தேர்தல் வரவே இருக்கிறது. பொதுவான நீங்கள் இஸ்லாமியர்களோட வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படலன்னு சொல்றீங்க. பொதுவான மிக முக்கியமான மக்களின் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய முக்கியமான வாக்குறுதிகள் கூட இன்னமும் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குது. இவங்க நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க, சமீபத்திய அறிவிப்புகள் சொல்லுவாங்க, மகளிர் உரிமை தொகை, அரசு பேருந்து சொல்லுவாங்க, இலவச பேருந்து. இருப்பினும் பெரும்பான்மையான மக்கள் பயன்படக்கூடிய வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்ற சில அதிருப்திகள் இருக்குது. அது எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இருக்க தான் செய்யுது. அது வந்து பொதுமக்களாக வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க கொடுத்த வந்து பொதுவான வாக்குறுதிகள் வந்து சிலதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வரேன்றாங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்தில் 10 மாதங்கள் இப்போதான் அதை சொல்கிறாங்க. இப்போவும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது மக்களை ஏமாற்றி கொள்கிற வாக்குறுதியாக இருக்கும். அதனுடைய பின்னடைவு அவங்க சந்திக்கிற மாதிரி ஆகிடும். இருக்கக்கூடிய 2026க்குள்ள அவங்க வந்து நீ சொல்ற மாதிரி 8 மாதம் 10 மாதத்துக்குள்ள விடுபட்ட விஷயங்களை கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்கன்னா மக்கள் நிலை மாறிடும். இப்படி தான் எல்லா இடத்துலையும் வரும். எல்லாமே வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆரம்பத்தில் செய்ய மாட்டாங்க. அந்த 1 வருஷ காலத்தில் தான் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நினைவுக்கு வரும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம செஞ்சாதான் மக்கள் நம்மளை ஞாபகம் வச்சு வைப்பாங்க அப்படின்னு மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அதுபோல் அந்த 8 மாதம் 10 மாதத்தில் எதுவும் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் வாக்கு வித்தியாசம் கூடுதலாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் இருபெரியிலையோ
அல்லது கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்திலேயோ அல்லது தோல்வி பெறதுக்கோ அப்படியான நிலைகளில் தான் அவங்களுடைய சூழ்நிலை போகுமே தவிர அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றம் உண்டு. திமுகவிற்கு தோளோடு தோல் நிற்கும் அதன் கூட்டணியில் தான் பெரும் பலம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது அப்படிதானே? உண்மை. கண்டிப்பா திமுக வந்து ஒரு பெரு சக்தி இருந்தாலும் கூட அவங்க கூட நிற்கக்கூடிய எல்லாருமே பெரும் பலமான மக்களாகத்தான் இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை விரும்புகிற வந்து சமுதாய மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக பெரும்பாலும் கூட்டணியாக அமைச்சிருக்கிற காரணத்தினால தான் அவங்களால வெற்றி அடைய முடியுது. இது அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டு மட்டுமே வெற்றி அல்ல, கூட்டு முயற்சியின் அடிப்படையில் தான் வெற்றி அடையுது. அதை அவங்க ஏந்துக்கும் செய்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணி கட்சிகள் சமீபத்தில் இந்த தொகுதி கோரிக்கைகள் பற்றி சில கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே. எப்படி பார்க்கலாம் இதை? எல்லா கட்சிக்கும் வந்து அவங்களுடைய கூட்டணியில் போய் இருந்தாலும் கூட தனிப்பட்ட கோரிக்கை அப்படின்றது இருக்கும். இயல்பான ஒன்று தான். இடங்களில் போட்டிடணும் அப்படின்னு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆமாம். அதை வந்து இவங்க அவங்களுடைய கோரிக்கையை தந்த மாதிரி பரிசீலனை படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கையிலேயே அந்த புடியை வச்சுக்கணும். தனி கட்சி அவங்க வந்து தனி சின்னத்தில் போய் ஈடுபட்டாலோ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வளர்ந்து வந்துருவாங்களோன்ற அந்த எண்ணம் ஒரு பெரும் ஆளுமை கட்சிக்கு உண்டு. அதை வந்து இவங்க இறங்கி வரணும். இவ்வளோ இறங்கி உங்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய உங்களுடைய வெற்றியை மையமாக படுத்தி இணைக்கும் போது அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் அவங்களுடைய அந்த இணக்கம் கூடுதலாக ஆகி இன்னும் அதிகமான சீட்டு வெற்றி பெற்று அவங்களுடைய இணக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கங்கள்லாம் நிறையா வெளிவர தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்கலாம் இதை? இது வந்து இப்போது சமீபத்தில் விசிகாவுடைய போராட்டங்களை கூட எங்களுடைய அதிகாரம் வந்து வலுப்பெற்றிருக்குது, எங்களுடைய கூட்டணி வந்து இன்னும் வலுப்பெற்று அடைஞ்சிருக்குது, எங்களுடைய சீட்டினுடைய கோரிக்கை அவங்களுடைய கட்சிக்காரர் கூட இப்போ துணை பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்தார். 50 சீட்டுகள் நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. உண்மையிலே அவங்க கொடுக்க தகுதியானவங்க கூட நியாயமாக நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மக்களில் ரொம்ப விசிகாவை பொறுத்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படக்கூடியவர்கள், கொடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வலு நாட்டுக்கு அதிகரிக்கணும் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்கள் அதை பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை கூட்டி கொடுக்கறதுக்கும் சீட்டுகளை கூட்டி கொடுக்கறதுக்கும் முயற்சிக்கணும். அவங்களுடைய வலு வந்து அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது அந்த அதிகாரமின்மை இன்னும் கூடுதலாக வரணும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட வருகை நிறைய விமர்சன கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக அவர் தனித்து அவர் தலைமையில் கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து அதிமுகவுடன் வருவார் அல்லது திமுகவுடன் வருவார், அவர் பாஜகவை எதிர்க்கிறார், அதிமுகவுடன் இணக்கம் காட்டுகிறார், அப்படி நிறைய கதையாளர்கள் தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கலாம் இதை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன்? எப்படி சொல்கிறதுனா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்கன்னா ஓகே, அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஜனநாயக நாடு, இதை பொறுத்தளவுக்கு யாரும் அரசியலுக்கு வரலாம், மக்களுடைய தொண்டு சேவைகளை செய்யலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வரக்கூடியவங்க வந்து போகிற போக்கில் சினிமா டைலாக் மாதிரி சில வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரே தவிர வெளிப்படையாக இன்னும் அவருடைய கொள்கையை தெளிவுபடுத்தாமல் இருக்கிறாரோ. அவர் கொள்கையை பிரகடனப்படுத்திட்டாரு. பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்கிறாரே தவிர இன்னும் அது தந்த மாதிரி மீடியாக்களை சந்தித்து தெளிவான பேச்சு இல்லை. சும்மா வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பாயாசமா பாயாசமான்றதுல என்ன சொல்ல வராங்க இன்னும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் அட்ரஸ் பண்ணல, இன்னும் வந்து கிளாரிட்டி இல்லை மக்கள்கிட்ட. போற போக்கில் பாசிசமா பாயாசம்ன்றாங்க. பாயாசம்ன்றது யாரை குறிக்குது? பாசிசம்னா பிஜேபி குறிக்குதுன்னு சொல்லிடலாம். நீங்க பாயாசம்ன்றத யாரை சொல்றீங்க? திமுக சொல்றீங்களா, அதிமுக சொல்றீங்களா, இல்லை விசிகாவை சொல்றீங்களா, இல்லை வேற கூட்டணிகளை சொல்றீங்களா, யாரை சொல்றீங்க? ஒன்றும் தெரியல. போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆண்ட கட்சி, இனிமே நம்ம தான் ஆளுகிற கட்சி அப்படின்ற சொல்றாரு. உடச்சி பேசக்கூடிய இடத்துல உடச்சி பேசாம இதுவரைக்கும் தெளிவாக பிரஸ் மீட்டை சந்திச்சு தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லவே இல்லை. கூட்டங்களில் பேசிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று சொல்லிட்டு அப்படி சினிமா டைலாக் சொல்லிட்டு போறாங்களே தவிர அது சொல்லலை. ஆனால் வரட்டும், அவங்க நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், இன்னும் வலுவான ஒரு கட்சியாக சமுதாய சேவைகளை செய்யக்கூடியவங்களாக நாட்டு மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவராக வரணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சினிமாவில் சொல்ற மாதிரி டைலாக் இல்லாமல் நிதர்சனமாக மக்களுடைய தேவை நீங்கள் செய்யும் பொழுது மக்கள் உங்களை நம்புவாங்க, அவங்கள வரவேற்கவும் செய்வாங்க, உங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவும் செய்வாங்க. எடுத்தெடுப்பில் ஒன்றுமே செய்யாமல் சினிமாக்களை பார்த்து நம்பி வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்புறது என்பது அது வந்து ஒரு பகல் கனவாக இருக்கும். இளைஞர்கள் போடுவாங்க, எல்லாருமே அரசியல் அறிவுள்ளவங்க வந்து பெண்கள் வந்து ஆண்கள் எல்லாருடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா களத்துக்கு வந்து நீங்கள் சரி, களத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆண்டுக்கு மேலே ஆக போகுது. ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் களத்துக்கு வந்து எதுவுமே செய்யலை. உதவி திட்டங்களை கூட எங்கேயாவது ஒரு மகளை வச்சு வீட்டில் வச்சு இப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர வந்தாங்கன்னா பிடிச்சிக்கிறாங்க பேசுகிறாங்க, அதுக்கான ப்ரொடெக்ஷனை போடுங்க.
இன்னைக்குள்ள காலத்துக்கட்டத்தில் அதான் செய்ய முடியாதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. மக்களை சந்திக்கணும், மக்களுடைய தேவைகளை செய்யணும், உங்களுடைய கொள்கை திட்டங்களை தெளிவுபடுத்தாத வரைக்கும் இன்னும் வந்து அவரை பத்தி தெளிவா பேசுறது இப்போ ஒண்ணும் இல்ல. எதிர்பார்த்து காத்திருந்தும் 50 ஆண்டுகளை கடந்து ஆனா இன்னமும் மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அதனால புதியவர்களோட வருகை தவிர்க்க முடியாதது, இன்றியமையாதது, உண்மை. பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படும். கண்டிப்பா அதை நம்ம வரவேற்கிறோம். பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அவர் வருவாருன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவர் ஆட்சி கட்டில் உட்காந்துருவாருன்னு மாதிரியெல்லாம் கற்பனைகள்லாம் போறாங்க. அதையெல்லாம் எப்பன்னு சொன்னா களத்துக்கு வந்து செய்யணும். வெறும் மீடியாக்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் வந்து பார்த்தா இன்னும் 1000 பேருக்கு சோறு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறது பெருசு இல்லை. 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை. நான் 1000 மரக்கன்று நடுவேன்னு சொல்றது பெருசு இல்லை. கன்றை நடணும் இல்லை. அதுபோல நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், வந்த அரசாங்கத்தை நான் இப்படி மாத்திருவேன் இத்தனை செய்வேன்னும் போது அதனுடைய ஒரு சின்ன விஷயத்தையாவது உதவி எங்க மக்களை போய் சந்திங்க, அவங்களுக்குள்ள கோரிக்கையை செய்யுங்க. அப்போ வந்து மக்கள் உங்களை நம்புவாங்க, இவர் ஏதாவது செய்வாரு அப்படின்னு 2024 ஓட்டு போடுவாங்களே தவிர வெறும் டைலாக்கு மட்டுமே 2026 உங்களை ஆட்சி கட்டில உட்கார வைக்கும் அப்படின்னு நம்புறது என்பது ஒரு பகல் கனவா தான் பார்க்கப்படுது. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிக்குமான அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி 6.5 விழுக்காடு வாக்குகளாக பார்க்கும்போது 21 லட்சம் வாக்குகள் தான். நாம் தமிழர் தொடர்ந்து களத்தில் தனித்தே இருக்கிறது. ஏறக்குறைய 8% வாக்குகளை நிரூபித்திருக்கிறார்கள். எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ இந்த கணக்கீடில் பார்க்கும் பொழுது 26 சட்டமன்ற தேர்தலில் அவர்களோட தனித்து களம் காண்பது யாருக்கு சாதகம் பாதகமாக இருக்குன்னு யோசிக்கலாம். இவங்க தனித்து களம் காண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் காம்ப்ரமைஸே பண்ணல, அவர் தனித்து தான் இருக்காரு. அவரோட வேணா கூட்டணி அவரும், என்னோட வேணா கூட்டணி விஜய் சொல்றாங்க. ஆனால் 2 பேரும் இணைவார்களா அப்படின்றது தெரியாது. இவர் வந்து தனித்து நிற்கிறத பொறுத்த அளவுக்கு என்னன்னு சொன்னால் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிஜேபி அரசாங்கத்துக்கு வலு கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சீட்டை பிரித்து விட்டுட்டாருன்னா வந்து அங்கே இங்கே போடக்கூடிய ஓட்டு அங்கே போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்திலேயே பலமுறை விளக்கம் தந்திருக்கிறார் அண்ணன் சீமானே. எப்படா எனக்கு வாக்கு போட்டால் எப்படா பாஜகவுக்கு போகும், இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்களே அப்படின்னு நிறைய முறை விளக்கம் கொடுக்குறாரு. நீங்களே அதை அட்ரஸ் பண்ணுறீங்க. அது எப்படி இவருக்கு வாக்கு போட்டால் பாஜக வலுவடியும்? அது வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் சொல்கிறாரா அல்லது வந்து எப்பயுமே நிறைய விஷயத்தில் டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்கிறாரு தெரியல. ஒரு 1000 சீட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து 500 வாங்குறாங்க. அந்த எதிராளி வந்து ஒரு 300 வாங்குறாருன்னு வைங்களேன். மீதி உள்ள 200 ஓட்டு யாருக்கு உள்ளதுன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த 200 ஓட்டு அவர் வாங்குறது மூலமாக இது பிஜேபி வெற்றி அடைகிறாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 200 ஓட்டு அவருக்கு போய் உழுது. 200 ஓட்டு 500 ஓட்டு வாங்கினவன் வெற்றி பெறுவான். அந்த 500 ஓட்டுக்கு 505 மாறினா வெற்றி அடைவாங்க, அல்லது 300 மாறினா வெற்றி அடைய மாட்டாங்க. இவர் அது என்ன செய்யறாருன்னா அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலை செய்யும் போது இவங்க பக்கம் பலகீனமாயி அவங்க பக்கம் பலகீனமாகி பிரிக்கக்கூடிய வேலையை அவர் செய்யல. அவர் தனித்து நிற்கிறாரு. வாக்கு செலுத்துவது அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது வேணா அது பிரிப்பதற்காக பயன்படலாம். ஆனால் அவர் பிரிப்பதற்காக நிற்கவில்லை. அவர் தனித்து பிரிக்கிறதுக்காக தெளிவாக இருக்கிறார். பிரிக்கிறதுக்காக நிக்கலன்னு நீங்க சொன்னாலும் கூட அது உண்மையான யதார்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க பிரிக்கிறதுக்காக நிக்கலன்னு சொன்னா வலுவான ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கோட்பாட்டோடு தானே இருக்காரு சீமான். தமிழ் தேசியத்தில் வலுவாக இருக்கிறார். அவர் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இல்லை அப்படி இல்லை. அவருடைய தெளிவு எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒன்று சொல்றதே ஒரு இடத்துல மாற்றி பேசுறாரு. திடீர்னு முருகன் கடவுள்னுவார், எங்கள் கடவுள்னுவார். அப்புறம் பார்த்தா அதுக்கு எதிராக பேசுவார். இப்போ அவருடைய பேச்சை பொறுத்தளவுக்கு அரசியல் வட்டங்களில் நிறைய விமர்சனிக்கப்படுகிற வீடியோக்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். 1 2 கிடையாது, ஆயிரக்கணக்கான 100கணக்கான வீடியோக்கள். அவர் ஒரு இடத்துல பேசுகிற அரசியல் நிலைப்பாடாக இருக்கட்டும், மத நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கட்டும், அடுத்து அதுக்கு எதிராக பேசுவார். அரசியல் வட்டங்களில் நிறைய விமர்சிக்கப்படக்கூடிய நபர்களில் சீமானும் ஒரு ஆளாக இன்னைக்கு மாறிட்டு வந்துட்டார். அது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியாது கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் அது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாருன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. அவர் ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறாரு தான் மக்கள் பார்க்குறாங்க. சமீபத்தில் தமிழகத்தில் அதிக அளவில் போதைப் பொருட்களோட பயன்பாடு அதிகரிச்சிருக்கிறது, போதை கலாச்சாரமாக உருவெடுத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்திகள் நம்ம பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக அப்துல்லா, அதில் பிடிபடக்கூடிய நபர்கள் அல்லது அதில் புழங்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்திகள் மூலமாக நம்ம அறிய வருகிறோம். ஸோ இப்படி ஒரு விமர்சனம் வந்து வருது. எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம் சார்? அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய, எந்த இஸ்லாமியரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு போதை வஸ்துக்கள் அறாம் அப்படிலாம் தெரிந்தது தான். ஆனால் இது எப்படி நம்ம பார்க்கலான்னு கேட்குறேன். உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சார். இது வந்து போதுமான அளவுக்கு கல்வி அறிவும் இல்லாததுக்கு ஒரு காரணமா அல்லது வந்து பொருளாதார பலகீன ஒரு காரணமான்னு தெரியல. உண்மையிலே இது நாங்களே எங்கள் சமுதாயத்தவர்களும் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது அதிகமாக புழங்க விடுறாங்க. இந்த மக்கள் வந்து முன்னேறி வந்துடக்கூடாது, படிப்பில் உயர்ந்துடக்கூடாது, புழங்க விடுறாங்க. அவங்களை வந்து மூளை செலவு செஞ்சு அவங்கள வந்து தன் பக்கம் வசப்படுத்தி காசை காட்டி அவங்களுக்கு ஆசை காட்டி இதை நீ செய்,
இந்த மாதிரியான வேலைகளை செய்யற காரணத்தினால உனக்கு அந்த நிறைய நபர்கள் வருமானம் என்பதை கிடைக்கும் விட அந்த சமூகத்துக்கு ஒரு எதிரான செயலா இது வந்து மாற்ற பார்க்கிறார்கள் பார்க்கறாங்கன்றது உண்மை யதார்த்தம். எங்க மக்கள் எங்க மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு போதைப் பொருள் என்பது ஹராம், வட்டி எப்படி தடுக்கப்பட்டதோ, மது எப்படி தடுக்கப்பட்டதோ, விபச்சாரம் தடுக்கப்பட்டதோ, அது போல போதைப் பொருள் தடுக்கப்பட்டது. நீங்க ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதை விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இந்த நவீன சினிமா கலாச்சாரங்கள்லாம் அதிகமான பிறகு சினிமாக்கள் கடக்கூடிய காட்சிகளை பார்த்து இளவட்டங்கள் எல்லா சமுதாயத்தவர்களும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம சமுதாயத்தவர்களும் அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுல நாங்கள் மறுக்கவோ மாற்று கருத்து சொல்லவோ இல்லை. இதை வந்து நம்ம சமுதாய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதோ அப்படின்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் எங்கள் சமுதாயத்துக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் கடந்த காலத்தை விட நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நல்ல நிலைமைக்கு முன்னேற கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் மாற்ற வேணுன்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பில்டடாக இருக்கிறாங்களோ, குறிப்பாக சென்னை மாநகரங்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இது போன்ற மாநகரங்களில் முஸ்லீம்களுக்கு ஒத்துதாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை செய்ய வச்சு அவர்களை வந்து முட்டாள்களாக போதையாளர்களாக மாற்ற பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை தமிழக அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறேன்னு சொன்ன நீங்கள் இன்னும் பல வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருப்பதை போல இதுவும் தடுக்கப்படாமல் இருக்குது. இதை இரும்பு கரம் கொண்டு இது எந்த வழியாக உள்ள வருதோ அதை தடுத்து நிறுத்தி செய்பவர்களையும் விற்பவர்களையும் வாங்குவர்களையும் எந்த மாறுபாடும் இல்லாமல் முகதாட்சியம் இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நன்றி அப்துல்லா, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், வாழ்த்துக்கள்.